ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எம்சிசி வெப்சைட்ஸ்ல ஒரு நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பர்ட்டிகுலரா ஒரு சிலர் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸஸ் லாக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் காலேஜஸ் ஏத்தணும், என்னோட சாய்ஸஸ் லாக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்லயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், எம்சிசி வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலராக நேத்தோட உங்களுக்கு சாய்ஸஸ் லாக்கிங் முடிஞ்சாச்சு. ஆனா இப்போ ஒரு நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஓப்பன் பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22/8/2024, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது மறுபடியும் சாய்ஸஸாக ஃபில் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் உங்களோட விண்டோக்குள்ளே போய் நீங்கள் சாய்ஸஸை அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணிலேருந்து நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் 2 காலேஜஸ் ஏற்றணும், என்ன பண்ணுறது, சாய்ஸஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் யாராச்சும் காலேஜ் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளார நீங்கள் சாய்ஸஸை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலராக 2 காலேஜஸில் மட்டும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த காலேஜஸ் அப்படின்னா, இஎஸ்ஐசி பெங்களூர், இந்த காலேஜில் பர்ட்டிகுலராக இடபிள்யூஎஸ்க்கு வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்ஸ், அதே மாதிரி ஓபிசிக்கு 2 சீட்ஸ், எஸ்சிக்கு 1 சீட்ஸ், அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரிக்கு 3 சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபால். இந்த போபாலில் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்கில் இருக்கிற எல்லா சீட்ஸுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களோட சீட் மேட்ரிக்ஸில் இந்த சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் எம்சிசி வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி யாராவது இன்னும் சாய்ஸஸை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இந்த டைமுக்குள்ளார நீங்கள் பர்டிகுலராக உங்களோட விண்டோ ஓப்பன் பண்ணி சாய்ஸஸ் ஏற்றணும்னா நீங்கள் ரீஓப்பன் பண்ணி சாய்ஸஸ் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சாய்ஸஸ் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.